Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்து பரோட்டா. மீதமான பரோட்டா வச்சு வீட்லயே அதுவும் கடையில கிடைக்கிற டேஸ்ட்ல எப்படி கொத்து பரோட்டா பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. கொஞ்சம் முட்டை தேவைப்படும். நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2 பரோட்டா எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஓரளவுக்கு பெரிய பரோட்டா தான். முதல்ல இந்த பரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 தடவை மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் தண்ணி விடாமல் நமக்கு சூப்பராக ரெடியாகி வரும். நமக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், தக்காளியும் க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த மாதிரி தக்காளி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம லைட்டாக நடுவில் மட்டும் இடம் விட்டுட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி முட்டை நல்லா உதிரி உதிரியாக வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பரோட்டாவையும் இதில் போட்டுடலாம். போட்டு இதையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னா, கடையில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரை வச்சு நல்லா கொத்துவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி கொத்த முடியாது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது எப்படியும் லெஃப்ட் ஓவர் சால்னாவும் நமக்கு இருக்கும். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கிறேன். இது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது குழம்பு வீட்டில் இருக்கும், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சால்னா ஊற்றினா தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.